ஹலோ கைஸ், இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் ஒருத்தர் எப்படிப்பட்ட பழக்கத்தில் இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது டிசைட் பண்ணப்படுது. சக்ஸஸ் அடையணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையவே வடிவமைக்கும். அடிதடியான வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்கறது, இப்படி இருந்தால் நம்ம மூளையுமே அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். அதே மாதிரி சோகமான டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையுமே சோகத்திலேயே தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஹேபிட்ஸ் தான் நம்மளோட வெற்றி, தோல்வி, சந்தோஷம், சோகம் இது எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. அப்படி இருக்கும்போது நல்ல பழக்கங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒரு நல்ல விதமான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியுமா இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு 10 பவர்ஃபுல்லான ஹேபிட்ஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, பவர்ஃபுல் மெடிடேஷன். நமக்கு வர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான தாட்ஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த ஹேபிட்னா இந்த மெடிடேஷன் ஒன்று தான். ஒரு நாளில் ஒரு 5 to 6 மணி நேரத்தை கூட நம்ம வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்க்கறதுக்காக செலவழிக்கிறோம். ஆனால் மெடிடேஷன் பண்ணலான்னு ஒரு நாள் ஆரம்பிச்சு அதை ஏன் அடுத்த நாள் செய்யலன்னு கேட்டா நேரமே இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நாளில் குறைஞ்சது 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷமாவது மெடிடேஷன் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்லையும் இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது நம்மளை ஹெல்த்தியாகவும் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணுது. சொல்லப்போனா ட்ரக்ஸ், ஆல்கஹால், கேம்பிளிங் இந்த மாதிரியான அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரதுக்கு கூட இந்த மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணுது. நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது உங்க மூளையில இருக்கக்கூடிய காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால உங்களால இன்னுமே கொஞ்சம் அதிகமா கிரியேட்டிவா திங்க் பண்ண முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் குறையிறதுனால நம்ம மைண்ட்ல இருக்க எல்லா நெகட்டிவான விஷயங்களும் கிளியர் ஆகி நம்ம மைண்ட் இன்னும் காம் ஆகும், இன்னும் ரிலாக்ஸ்ட் ஆகும். கிரியேட்டிவ் திங்கிங் ஸ்கில்லை பூஸ்ட் பண்றதுனால நம்ம கெரியருக்குமே இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது ஹைலி எஃபிஷியன்டான ஒன்னா இருக்கு. அடுத்ததா நம்பர் 2, பிராக்டிஸ் கிராட்டிடியூட். கிராட்டிடியூட் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் நமக்கு பிடிச்ச விஷயத்துக்கும் நன்றி சொல்றது. இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள எப்பவுமே பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இதை ஃபாலோ பண்றதுக்கு நீங்க 2 விஷயத்த செய்யலாம். 1, டெய்லி மார்னிங் அண்ட் நைட் உங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்களை நினைச்சு உங்க மனசுலயே நன்றி சொல்லிக்கலாம். 2வது, அதை ஒரு டைரியில் நோட் பண்ணி அந்த நாள்ல நடந்த ஒரு 5 விஷயங்களையாவது எழுதலாம். இப்படி பண்ணும்போது உங்களோட அந்த நாள் எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் சரி, ஒரு நன்றி உணர்வோட அந்த விஷயத்தை நம்ம நினைச்சு பார்க்கும்போது இன்னும் அதிகமான பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்களை ரெடியூஸ் பண்றதன் மூலமா உங்களோட சைக்காலஜிக்கல் ஹெல்த்தையுமே இந்த கிராட்டிடியூட் என்ஹான்ஸ் பண்ணுது. அடுத்ததா நம்பர் 3, செல்ஃப் மோட்டிவேஷன். என்னதான் யூடியூப்ல பல மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்த்தாலும் சரி, ஒரு சில விஷயங்களை செய்யறதுக்கான மோட்டிவேஷன் நம்ம கிட்ட இருந்து மட்டும்தான் வருது. உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னங்கிறத நீங்க செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கும்போது தான் உங்களுக்கு புரிய வரும். இப்படி உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட எபிலிட்டி என்னவோ அதுக்கேற்ற மாதிரியான கோல்ஸை நீங்க செட் பண்ணுவீங்க. அதை அடையிறதுக்குமே நீங்க முயற்சி பண்ணுவீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி மோட்டிவேஷன் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். ஆனா அந்த விஷயத்தை தொடர்ந்து செய்யறதுக்கு ஒழுக்கம் மட்டும்தான் உங்களுக்கு உதவி பண்ணும். சோ உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ண ஒவ்வொரு நாளும் டிசிப்ளினோட அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இதை ஒவ்வொரு நாளும் நீங்க பண்ணி முடிக்கும் போது மோட்டிவேஷனுங்கிறது தன்னால வரும். இதுதான் செல்ஃப் மோட்டிவேஷன். அடுத்து நம்பர் 4, ஓவர் கம் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நிறைய பேர் வாழ்க்கையில நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா இந்த உலகம் என்ன சொல்லும் அப்படிங்கிறதுக்காக பயந்துகிட்டே நிறைய பேர் ரிஸ்க் எடுக்கிறதே கிடையாது. அவங்களோட கெப்பாசிட்டி என்ன, அவங்களால என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு தெரியாமலே நிறைய சாதனைகள் மறைஞ்சு போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? முதல்ல சுத்தி இருக்க 4 பேர்கிட்ட போய் சொல்லுவீங்க. அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அதுல இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவான விஷயங்களையும் அடுக்கிக்கிட்டே போவாங்க. இது உன்னால முடியாது, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, இதெல்லாம் விட்டுட்டு வேற வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி நேரத்துல நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. அதுக்கப்புறமா இது எனக்கு ஒத்து வராதோ, இது என்னால செய்ய முடியாதோ, ஒருவேளை இதுல நான் தோத்துட்டேன்னா இதுக்காக நான் உழைச்ச 2 வருஷம் போயிருமே அப்படின்னு தான் நீங்க யோசிப்பீங்க. ஆனா இப்படி யோசிச்சு அந்த 2 வருஷத்தை சும்மாவே கடத்திடுவீங்க. அட்லீஸ்ட் உங்க கனவுக்காக ஒரு 2 வருஷம் நீங்க ஒர்க் பண்ணி அதுல தோத்து போயிருந்தீங்கன்னா கூட ஒரு நல்ல அனுபவமாவது கிடைச்சிருக்கும். வாழ்க்கையில ஏகப்பட்ட விஷயங்களை அந்த அனுபவங்கள் கத்து கொடுத்துருக்கும். ஆனா அதுக்காக யோசிச்சு பயந்துகிட்டே இருந்து நம்மளோட பல விஷயங்களை இப்படிதான் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இந்த வாழ்க்கையில வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. நம்மளால என்ன முடியும் முடியாதுங்கிறத நம்ம செஞ்சு பார்த்து அதுல இருந்து நம்ம கத்துக்கிறோம்ல, அது மட்டும்தான் வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக தோல்வியை பார்த்து பயப்படணும்? எதுக்குமே பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு என்ன தோணுதோ அது மத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில இருந்தா அதை தாராளமா செய்யுங்க, தைரியமா செய்யுங்க. சோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணி வர்றது தான் இந்த 4வது ஹேபிட். அடுத்து நம்பர் 5, ஹேவ் அ கிளியர் விஷன். சின்ன குழந்தையா இருக்கிறப்ப நம்ம எல்லாருமே ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும் இப்படின்னு நிறைய கோலோட இருந்திருப்போம். ஆனா காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கைனா என்னங்கிறதே நமக்கு புரிய வந்திருக்கும். நம்ம என்னவாக போறோம், அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாமலே நம்மள பல பேர் இருப்போம் இல்லையா? இப்படி நமக்கு எது மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னே தெரியாம இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கை 25 to 30 வயசுக்குள்ளேயே பாதை மாறி போயிருது. சோ இப்பவுமே உங்களோட கோல் என்னங்கிறது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா தனியா ஒரு பேப்பர் எடுத்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது பண்ணா
நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிறதுக்கான பதிலை தேட ஆரம்பிங்க. பதிலை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கான வேலையை தேட ஆரம்பிங்க. யாருக்கிட்டையுமே என்னோட கோல் இதுதான், நான் இதுக்காக தான் வேலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி சஜஷன்லாம் கேட்காதீங்க. உங்களால என்ன முடியுங்கிறத நீங்க அதை செஞ்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும். அது வரைக்கும் உங்களுக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்கு மட்டும் எப்படி உங்களால முடியுமா முடியாதாங்கிறது தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்காக நேரத்தை ஒதுக்கி அதுக்காக உழைக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கனாலே நீங்க சரியான பாதையில தான் போறீங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அடுத்ததான் நம்பர் 6, ஆக்டிவ் லிசனிங். பர்சனல் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் இல்ல ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், இது ரெண்டையுமே சரியா கொண்டு போகணும் அப்படின்னா நீங்க குட் லிசனரா இருக்கணும். ஒரு நல்ல லிசனரா இருந்தாலே உங்களால பர்சனல் growth அடைய முடியும். உங்ககிட்ட பேசுறவங்களையும் சீக்கிரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். உங்ககிட்ட நல்லா பேசக்கூடிய திறமை இருந்தாலுமே நல்லா கேட்கக்கூடிய திறமை இருந்தா மட்டும்தான் உங்களோட கம்யூனிகேஷனை சரியா கொண்டு போக முடியும். ஸோ ஆல்வேஸ் பி எ குட் லிசனர். இதுதான் 6வது ஹேபிட். அடுத்து நம்பர் 7, இன்ட்ரெஸ்ட் இன் செல்ஃப் கேர். செல்ஃப் கேர் அப்படிங்கிறது ஹெல்த்தி டயட்டை ஃபாலோ பண்றது, ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றது, சரியான அளவு தூங்குறது, இது எல்லாமே சேர்ந்து தான். அதே மாதிரி செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறது. நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நம்மள நாமளே நல்லா பார்த்துக்கல, செல்ஃப் கேர் பண்ணிக்கல அப்படின்னா மற்றவங்களுக்கும் நம்மளை பத்தின பெரிய இம்ப்ரெஷன்ஸ் ஏற்படாது. ஸோ செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதுக்காக உங்க டைம் அண்ட் மணியை உங்க பர்சனல் க்ரோத்துக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். நம்ம மனதளவுல ஏதாவது பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா நம்ம முதல்ல கண்டுக்காம விடுறது இந்த செல்ஃப் கேரை தான். முக்கியமா இந்த ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடிய சண்டை இல்லனா பிரேக்கப்பை சொல்லலாம். நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருந்த வரைக்கும் நம்மளை எப்பவுமே கேர் பண்ணிக்கிட்டு நம்மளை பார்க்க பெட்டரான லுக்ல வச்சுக்கணும்னு சில வேலைகளை செய்ய ஆரம்பிப்போம். ஆனா அவங்க நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம உடல்நிலையை சரியா கவனிச்சுக்காம, சரியா சாப்பிடாம, தேவையில்லாத பழக்கங்களை செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஸோ செல்ஃப் கேர் அப்படிங்கிறது ஒருத்தங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் மட்டுமோ இல்ல மத்தவங்க நம்மளை பார்க்கணுங்கிறதுக்காக மட்டுமோ கிடையாது. யாரு நம்ம கூட இல்லைனாலுமே உங்களை நீங்களே ஒவ்வொரு நாளும் எப்படி அழகா மாத்திக்க முடியுமோ, எப்படி பெட்டரா மாத்திக்க முடியுமோ அதுக்காக நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுதான் செல்ஃப் கேர். அடுத்து நம்பர் 8, செல்ஃப் டெவலப்மெண்ட். உடல் அளவுல மட்டும் நம்ம அழகா மாறினா போதுமா? மனதளவுலையும் மாறணும் இல்லையா? உங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அது எல்லாமே செல்ஃப் டெவலப்மெண்ட் தான். உங்க நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய புக்ஸ் ரீட் பண்றதும் ஹேபிட் தான். இல்ல நம்ம கெரியருக்காக தேவைப்படுற முக்கியமான ஸ்கில்லை கத்துக்கிறதுமே ஒரு ஹேபிட் தான். ஸோ உங்க லைஃப் அண்ட் கெரியர்ல உங்களோட மதிப்பும் நம்பிக்கையும் என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்காக நீங்க வேலை செய்யும் போது உங்க செல்ஃப் டெவலப்மெண்ட் ஹேபிட்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே வளரும். பல லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை ஃபேஸ் பண்றதுக்கு உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக நேரத்தை இன்வெஸ்ட் பண்றது தான் இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட். உதாரணத்துக்கு எனக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஃப்ளூவெண்டா வரல, ஆனா எனக்கு பேசணும்னு தோணுதுன்னு நீங்க நினைக்கலாம். அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க ஒவ்வொரு நாளும் நீங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நேரத்தை ஒதுக்குறீங்களே, அதுதான் செல்ஃப் டெவலப்மெண்ட். ஸோ இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட்டை ஒரு ஹேபிட்டா நீங்க மாற்றும் போது ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் ஆவீங்க. அதை நீங்களே பார்ப்பீங்க. அடுத்து நம்பர் 9, மெயின்டைன் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். ஹியூமன்ஸ் எல்லாமே சோஷியல் அனிமல்ஸ்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தங்களோட தேவையை இன்னொருத்தங்க பூர்த்தி பண்ணி அதை செயின் மாதிரியே கொண்டு போய் ஒவ்வொரு நாளுமே நம்ம சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப நம்ம யாரு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா நம்ம லைஃப் கோல்ஸ் அட்டைன் பண்ண முடியும், சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு அவங்க கூட இருக்கிறதுமே ஒரு நல்ல ஹேபிட் தான். ஸோ நம்மளை கீழே தள்ளிட்டு அதை பார்த்து சிரிக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல நம்ம எப்பவுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்மளும் மற்றவங்கள செய்யக்கூடாது. ஸோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து நம்ம இன்னும் நிறைய கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு கஷ்டமான நேரத்தில் நம்ம கூட நிற்பாங்க, நம்ம அவங்க கூட நிற்போம். இதன் மூலமா நம்மளும் ஸ்ட்ராங் ஆக முடியும், அவங்களும் ஸ்ட்ராங் ஆவாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, நம்ம டைம் அண்ட் எனர்ஜியை வீணடிக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல இல்லாம இருக்கிறதுமே ரொம்ப முக்கியம். கடைசியா நம்பர் 10, அவாய்ட் செல்ஃப் கம்பேரிசன். கண்டிப்பா மனுஷனா பிறந்தா நம்ம யார் கூடயாச்சும் நம்மளோட வாழ்க்கையை ஒரு தடவையாவது கம்பேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இந்த கம்பேரிசன் எங்க வருதோ அங்கேயே நம்மளோட நிம்மதிங்கிறது இல்லாம போயிடும். இதனாலேயே நமக்கு எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அதை நம்ம மனசு அக்செப்ட் பண்ணிக்காது. மற்றவங்களோட வாழ்க்கையில என்ன இருக்குதோ அதுதான் நல்லது அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே தனித்தனி தன்மையோடவங்க, ஒரு யூனிக்கான பர்சனுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு ஒன்று செட் ஆனிச்சுன்னா அதுதான் உங்களுக்கு செட் ஆகும். அவங்களுக்கு கிடைக்கிறது தான் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சிறப்பா வாழ ஆரம்பிங்க. உங்களால என்ன முடியுமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிங்க. இதை கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கைங்கிறது முழுமையடையும். மற்றவங்க மேல எப்பவுமே கவனத்தை செலுத்தாம இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்களோ அதை கொண்டாடுங்க. இதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத மட்டும் யோசிங்க. சோ ஒவ்வொரு நாளும் நீங்க பண்ண விஷயங்களை நினைச்சு உங்களை நீங்களே ஊக்குவிச்சுக்கங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ஹேபிட்டையாவது ஃபாலோ பண்ணி ஆகணுங்கிற யோசனை உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி இதில் சொன்ன ஏதாவது ஒரு 5 ஹேபிட்டையாவது உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமா நீங்கள் நினச்ச மாதிரியே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரியான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சேனலில் எது மாதிரியான வீடியோஸை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.